ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே என்னோடய மார்னிங் ரொட்டீன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. கிடியோனோ இல்லைனோ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்படியே தூங்கட்டும். நான் வந்து அதுக்குள்ளே கிச்சன் ஒர்க் வந்து பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்ப்போம். காலையில் ஏஞ்சோடனே என்னோடய ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பட்டி கூட போயிட்டு விளையாடுறது தான். ஸோ கொஞ்சம் நேரம் அவர் கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நானும் அவளும் நல்லா வேடிக்கை பார்ப்போம். இக்னோர் பண்ணிவிடுங்க என்னோடய ஃபேஸு. அப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன். எப்பயுமே நைட்டு வந்து கிச்சன் வேலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ காலையில் ஏஞ்சி நம்ம பிரிஸ்காக எதனா சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நைட்டு எப்பயுமே டிஷ் வாஷ் பண்ணி முடிச்சிடுவேன். கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிடுவேன். நைட் எப்பயுமே வந்து பால் காய்ச்சி வச்சுடுவேன். ஏன்னா டிலன் வந்து மிட் நைட்டில் மில்க் கேட்பாரா அப்படின்ட்டு. ஸோ காலையில் வந்து பொங்கல் செய்கிறதா ஐடியா இருந்தது. ஸோ அதுக்கு வந்து சரி உளுந்த வடை வந்து காம்பினேஷனாக இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ உளுந்தும் அந்த துவரம் பருப்பு வந்து ரெண்டுமே ஊற வச்சுட்டா அது பாட்டை ஊறிட்டுருக்கும். நான் அதுக்குள்ளே மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டுமே ஊற வச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து நிறைய தண்ணி தாக்க எடுக்குது இந்த டைமில். ஸோ அதனால் நிறைய தண்ணி இன்டேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவேன். ஹேர் கட்க்கு அப்புறம் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஃப்ரிஸியான மாதிரியே இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக கொண்டே போட்டுட்ருக்குற மாதிரி இருக்குது. என்ன பின்னல் பண்ணால் கூட அது வந்து ஃப்ளிப் ஆகிட்டு வெளியே வந்துடுதா. ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியல. லாங் ஹேராக இருந்தால் கூட பின்னிடுவேன். ஸோ இப்படி தான் போட்டுட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து டிஷர்ட்டு ட்ராக்கை போட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன். ஒரு 20 to 30 minutes கிட்ட நான் பிரிஸ்காக வாக் பண்ணுவேன். ஸோ நல்லா ஸ்வெட்டெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். சூப்பராக வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வாக்கிங் போயிட்டு வந்தோடனே கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ரூட் எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கோவா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கிள்ளி சாம்பார் தான் வைக்கலாம் பிளான். ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து பொங்கலுக்கு வந்து ரெண்டுமே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிடுவேன். அது வந்து அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். ஒரு 2 to 3 minutes வந்து பச்சரிசியும் சிறும்பருப்பும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுட்டு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இந்த சார் வந்து இங்கேயே உட்காந்துருக்காரு. காலையில் அவளுக்கு மில்க் ஃபீடே பண்ணலை. ஸோ அதனால் இங்கேயே உட்காந்துட்ருக்காரு. இப்போ தான் அவருக்கு மில்க் வைக்கணும். ஸோ நான் போய் டிலனை போய் எழுப்புறதுக்கு போகிறேன். டிலன்மா, டிலன் பொடி 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 பொடி, எங்க டிலன் எங்க? டிலனோட வேக்கப் டைம் வந்து 7:30 or 8 o'clock அதுக்குள்ளே ஏஞ்சிடுவார். ஸோ ஏஞ்சதும் பட்டிக்கிட்ட ஃபஸ்ட்டு கொஞ்சல்ஸ் தான். அவருக்கும் அப்படி தான். ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. ஒரு 5 to 10 minutes. அதுக்கப்புறம் தான் அவர் ப்ரெஷ் பண்ணவே போவார். குட் மார்னிங். ஏந்திருங்க, போய் ப்ரஷ் பண்ணுங்க போங்க. பொங்கலுக்கு குக்கரில் வந்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா க்ரீன் சில்லி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிலன் சாப்பிட்றதால க்ரீன் சில்லி வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண வந்து அரிசி பருப்பும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 1:4 ரேஷியோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சைட் பை சைட் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எதனா டிஃபனோட வடை வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பருப்பு வடை வந்து இதை விட ரொம்ப பிடிக்கும். சரி உளுந்து இருக்கிறதால நான் வந்து உளுந்து வடை தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ பொங்கலும் சைட் பை சைட் வெந்துருச்சு. பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக ஒரு கருவேப்பிலை, அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதுவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து நிறைய பேர் வந்து உளுந்த வடை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எங்கள் மம்மியும் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக இழுக்குன்ட்டு. நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரிக் தான். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் வந்து அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து வடை போட போகிறீங்களோ
அந்த டைமில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வடை போடுங்க. ஸோ முன்னாடியே வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகிடும். அதனால் வந்து எண்ணெய் வந்து நிறைய இழுக்கலாம் உளுந்த வடையில். ஸோ நிறைய பேர் அரிசி மாவில் ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதை விட இதுவே வந்து முறுமுறுன்னு சாஃப்டாகவே வரும். நான் வந்து எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதுவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு வடை. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் வித் வடை தான். ஸோ சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. என்னன்னு தெரியல, டிலன் வந்து சுத்தமாக சாப்பிடல. ஒரு 2 வாய் தான் வச்சுருப்பான். காரம் கூட கம்மியாக தான் போட்டேன். அதனால் அவர் வந்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டு ஆட்டுக்குட்டி கூட விளையாட விட்டுட்டு தான் நான் வந்து ஃபுட்டை வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்ருவான். அப்போ கூட ஒரு 4-5 வாய் தான் வாங்கிப்பார். அவருக்கு வேணான்னா ஒரு பொருள் வந்து வேணான்னா வேணாம் அப்படின்ட்டு அதுலேயே ஸ்ட்ரிக்டாக நிற்பான். ஸோ அப்படியே ஒரு 4-5 வாய் வாங்கிக்கிட்டான். ஸோ என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் போகும் எப்பயுமே. அண்ட் வந்து பிக்கி பேங்க்குள்ளே அவர் எப்பயுமே காசு போடுற வேலை அவர் வந்து எப்பயுமே கரெக்டாக அதை பண்ணிவிடுவார். ஸோ அந்த பிக்கியில் ஒரு காது வந்து அவர் தான் உடைச்சார். அதனால் எப்பயுமே கிஸ் கொடுத்துட்டு சாரி சொல்வார். ஸோ ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இங்கே பாரு, இங்கே பாய் சொல்லு.